ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்து நம்ம கதிர் எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு ஃபுட் டெலிவரி வேலைக்கு போனால் அங்கே போனோன்னு டிரைவர் இல்லைப்பா, டிரைவர் வேலை வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே நான் நல்லா டிரைவிங் பண்ணுவேன்ப்பா, நான் வரேன்ப்பான்னு சொல்லிட்டு இவரும் ஜாயின் பண்ணிட்டாரு. இதை பற்றியும் கவலைப்படாமல் ஜாயின் பண்ணதோட ஒரு அண்ணன்ட்ட மட்டும் கால் பண்ணி சொல்லிட்டாரு. நம்ம செந்திலுக்கு மட்டும் கால் பண்ணி சொன்னதுனால செந்தில் வந்துட்டு எதுக்கிட்ட அந்த வேலையெல்லாம் பார்க்குறேன், அப்படி இல்லைனா முன்ன நான் மட்டும் இருந்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ ராஜு வந்துட்டு அவளுக்காக செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னே வேற லெவலில் இருந்தது. எல்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொண்டாட்டிக்காக இவ்வளோ செய்கிறியப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஏன்னா அவருக்கு புரியும், ஏன்னா செந்தில் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்காருல இப்போ, அதனால அவர் கண்டிப்பாக புரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து வீட்டில் எப்படா சொல்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டோட ரிசப்ஷனுக்காக போயிருக்கான் அப்படின்னு போய் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னே மேலே வந்தோன்னே அவங்க பெரிய அண்ணன் உண்மையை சொல்லு, எதுக்காக அவன் போனான்னு சொல்லி கேட்ட உடனே அந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. டிரைவராக போயிட்டான், ஏன்டா காசு வேணும்னா கேட்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி இல்லைனா இந்த கஷ்டம் உங்களுக்கு புரியாதுண்ணா அப்படிங்கிறாங்க. ஏன்னா கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா ஒரு மூலம் மல்லிகைப்பூ மீனாவுக்கு நான் வாங்கி கொடுக்கணும்னா ஒரு வாரம் நான் பிளான் பண்ணணும் அப்படிங்கிறாரு. ஏன்னா அப்பா கையில் காசை எதிர்பார்க்கணும், அவங்க அப்பாவோ கஞ்சா பிசினாரி, அப்புறம் எப்படி காசு ஆகுப்பாரு. இதெல்லாம் சொல்லி கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டாங்க. இப்படி ஒரு குடும்பத்தில் கும்மி அடிக்காதான் இன்னொரு ஹீரோயினி என்ட்ரி ஆக போகிறாங்க. அதை நினச்சதான் கொஞ்சம் பயமாக இருக்குது, ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ராஜி கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு இருக்கும்போது மீனா போய் நான் பண்ணுறேன்னு சொல்ல, இல்லை அவளே பண்ணட்டுன்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது உன் புருஷன் போனது உனக்கு கூட தெரியாதான்னு கோமதி அம்மா கேட்குறாங்க. இதை யார் கேட்குறான்னு ஒரு விவஸ்தை இல்லை, நீ கேட்குற பற்றியா, நீ தானே எங்களுக்கு திட்டுப்படியாக கல்யாணம் பண்ணி வச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போலேருந்து இப்போ வரையும் நாங்கள் இப்படி தான் இருக்கோம்னு சொன்னோன்னே கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்களா. என்னம்மா கோமதி அம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரின்னு ஒரு வழியாக அவங்கள சமாளித்து இப்படின்னு அப்படியே கிளம்பி வந்தா நம்ம செந்தில் ஃபீல் பண்ணிட்டு ஏஞ்சி வெளியே வராப்பில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.